வணக்கம். மகர ராசினியர்களுக்கு அடுத்த 365 நாட்களுக்குள், அதாவது 15/4/2024 முதல் 15/4/2025 முடிவதற்குள் பண மழை கொட்ட போவது உறுதிங்க. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மகர ராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு ஒரு ராசியில் 12 மாதங்கள் பயணம் செய்வாரு. சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வாரு. குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், திருமணம் சுபகாரியம் நடைபெறும், நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள். நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரக்கூடியவர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்தது நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய அருள்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும். இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகின்றன. இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து 2, 5, 7, 9, 11 இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார். இதையே குருபலம் என குறிக்கப்படுகிறது. அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாக இருந்தால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் புண், பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களுடைய சாபம், கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறாரு. குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் ஐதீகமாக அமைந்துள்ளது. குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள். வலுப்பெற்று அமர்ந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வர். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். வளமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்திருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை, திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை கூடி வரும். புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது. ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடனே
உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான். ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள். குருவினுடைய பார்வை கலஸ்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்ை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்யலாம். அதே போல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களில் குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குரு பகவான். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்ற தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம். அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பயிற்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. இதன் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், ராகு மற்றும் சனி பகவான் ஆகியோர் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. 7.5 சனியினுடைய காலம் முடியும் தருணத்தில் உங்களுக்கு அவரால் பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. சுக்கிரனும் இந்த காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. குரு சாதகமாக வர இருப்பதால வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதற்கு தகுந்தால் போல் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகம் கிடைக்க நிலவ இருக்குது. இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி திருமுயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு இந்த குரு பயிற்சியால் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு மற்றும் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை மன நிறைவை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உங்களுடைய ஜனன கால தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்ட வந்த சலுகைகள் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சரி அல்லது புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தாலும் சரி முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க இப்போது துணிந்து ஈடுபடலாங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பது வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. புதிய முயற்சிகளை நீங்க அளவோடு முதலீடு செய்வது நல்லதுங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய நியாயமான
நியாயமான விலையில் உங்களுக்கு கிடைப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் துணிந்து மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ மாலையில் பிரதோஷ காலத்தில் 5 நெய் தீபங்கள் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.